ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தரை துதிப்போம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹalleluya, ஆமென். அவர் நம்முடைய தஞ்சமா இருக்கிறார். சங்கீதக்காரன் சொன்னது போல, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹalleluya. அப்படி சொல்லி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்த போறோம். நீரே என் தேவன், என் கோட்டை என்று சொல்லி ஹalleluya தெரிந்த பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன். கரங்களை தட்டி உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவன்
மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே. சொல்லுங்க, துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூத சேனைகளே துதியுங்கள், தூதர்கள் தூத சேனை சூரிய சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். சூரிய ஆமென். அவர்தான் துதிக்கு பாத்திரர், அவர்தான் மகிமைக்கு பாத்திரர் என்று சொல்லி பாடுவோம். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. சொல்லுங்க, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நாம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியும், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதி கன மகிமை நம் இயேசு ராஜாவுக்கே. சொல்லுங்க, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. மறுபடியுமாய், துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை உயிருள்ள நாள் வரையில். சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனந்தம் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம். சில பேர் சொல்ல முடியும், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன். உண்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே. அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் தகுதியான ஒரே தெய்வம் நம்முடைய இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னதான் அவர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறார். ஆதியும் அந்தமுமாய் அவர் இருக்கிறார். அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அதுல மட்டும்தான் மகிமைப்படுகிறார். நம்ம துதிக்கிறதிலும் ஆராதனையிலையும் அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு புதிய பாடல். ஹல்லேலூயா. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர் என்ற
பாடல், ஒரு புதிய பாடல் பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நம்மோடு உடன்படிக்கை பண்ணினதான தேவன். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையிலே அவர் உண்மையுள்ளவராக இருந்து கடைசி வரைக்கும் நமக்கு செய்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. புதிய பாடல் நாம் கற்றுக்கொண்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க மறுபடியுமாய். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உம் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே சொல்லுங்க. நீர் நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன் அவர் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு பொய் சொல்லேன் என்று சொன்ன தகப்பன் சொன்னதை நிறைவேற்றினவர். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றினார். நான் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, நான் மனமானுகிற தேவன் அல்ல என்று சொன்ன தகப்பன் அவருடைய வாழ்க்கையில எப்படி நிறைவேற்றினாரோ அதே போல நம்மோடு உடன்படிக்கை பண்ணினதான தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த
என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர் என்று பாடியிருக்கிறது போல நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களை கொண்டு தொடங்கின காரியங்களை எங்களை கொண்டே ஆண்டவரே நீங்க நிறைவேற்றணும். திருச்சபையிலே, குடும்பங்களிலே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எங்கள் மூலமாய் ஆரம்பித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவீர் என்று விசுவாசிக்கிறோம் சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையோட ஹல்லேலூயா அவரை நோக்கி பார்த்து பாடுவோம். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. சொல்லுங்க, என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. மறுபடியும் சொல்லுங்க, என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடி. அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில சொன்னதை மறவாமல் நினைப்பவரே நிறைவேற்றி முடிப்பவரே. மறுபடியும் சொல்லுங்க, மறவாமல் மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உம் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொல்லுங்க, நீர் நம்ப பண்ணின உம் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறுபடியும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் நம்ப. ஆண்டவரே நாங்க உங்க வாக்குகளை நம்பி இருக்கிறோம், அதை நீ நினைத்து நிறைவேற்றுவீர் என்று சொல்லி பாடுவோமா? ஆமே. நீர் நம்ப பண்ணின உம் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவர். ஆமே. மறவாமல் நினைப்பவரே
மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உண்மையிலே பிசகாத தெய்வம். இவ்வளவு ஒரு பொசசிவா ஆண்டவர் சொல்றாருங்க, ஏன் தாவீதுக்கு சொன்னதை நான் நிறைவேற்றி முடிப்பேன். அதே போலதான் நம்மை சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னதை நான் நினைவு கூறுகிறேன், அதை செய்து முடிப்பேன் என்று. ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போக வேண்டாம். இன்னும் நடக்கலையே, இன்னும் என் வாழ்க்கையில் அது நிறைவேறவில்லையே என்று சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நினைவு கூறுகிற தெய்வம். சொன்னதை செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, மறவாமல் நினைப்பவரே, சொல்லுங்க, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்கு அமனப்பா நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி. ஆமென். மறவாமல் நினைப்பவரே. ஆமென். அவருடைய சமூகத்திலே வடிக்கிற கண்ணீருக்கு பதில் உண்டு. அவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்ட ஜெபத்திற்கு பதில் உண்டு. அவர் நம்மை மறவாமல் நினைக்கிற நல்ல தகப்பன். அவர் நம்முடைய நேசர். ஹல்லேலூயா. ஆமென். மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே. விசுவாசத்தோட உடன்படிக்கையின் தேவன். அறிக்கையிடுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னது எனக்கு சொல்லுவேன் என்று சொல்லி பாடுவோம். முடிப்பவரே. சொல்லுங்க சொல்லுங்க, மறவாமல் நினைப்பவரே. சொல்லுங்க ஆண்டவரே, மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே. அறிக்கையிடுங்க அறிக்கையிடுங்க. மறவாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிடுகிற, அவருடைய சமூகத்திலே அவருடைய
சத்தம் உயரட்டும். சொல்லுங்க அவரை பார்த்து, மறவாமல் இசையா மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க மறுபடியுமாய், மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. என்னை நினைவு கூறுகிற தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அறிக்கையிடுகிறோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு ஆவியானவருக்கு விட்டு கொடுத்தவர்களாக ஆண்டவரே எங்களையே உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்க வாழ்க்கையில நிறைவேறும்படியாக. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி ஆண்டவரே. நீங்க எங்க வாழ்க்கையில சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும், முடித்து தீர்க்கிற வரைக்கும் எங்களை கைவிடுகிறது இல்லை ஆண்டவரே. நாங்க நம்பினவங்கலாம் சில பேர் இந்த உலகத்தை விட்டே போயிருக்கலாம், அல்லது எங்க குடும்பங்களை விட்டே போயிருக்கலாம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எங்களை கைவிடாமல் நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு என் கையில தொடங்கினதை என் கையிலேயே தான் நீங்க நிறைவேற்ற போறீங்க. நீங்க பாதியில விடுகிற தேவன் அல்ல. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? சொன்னதை செய்து முடிப்பே, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை அவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே, மறந்திருந்தா கூட ஆண்டவரே நீர் மறப்பதில்லை ஆண்டவரே. சொல்லுங்க மறுபடியும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உம் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். இன்னொரு விசையாய் மறவாமல் உங்க சத்தம் உயரட்டும். இசையா நிறைவேற்றி மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது.
நான் தாவீதுக்கு சொன்னேன், அதை நான் நிறைவேற்றுவேன். அதே வார்த்தையை இன்றைக்கும் இந்த காலை நேரத்திலையும் சபைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். நான் சபைக்கு நான் அதை சொன்னேன், நான் உனக்கு சொன்னேன், நான் அதை நிறைவேற்றுவேன். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிற நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் நம்ம உணர்ந்து இந்த ஆராதனையில் நம்ம இணைந்திருக்கிறோம்? உணர்வு பூர்வமாக எத்தனை பேர் இந்த ஆராதனை நம்ம இணைந்திருக்கிறோம்? வெறும் பாடல்களை மாத்திரம் பாடுவது ஆராதனை அல்ல. நம்முடைய இருதயம் தேவனோடு கூட கனெக்ட் ஆகணும். நம்முடைய இருதயம் பரலோகத்தோடு கூட கனெக்ட் ஆகணும். ஆராதனை என்பது பரலோகமும் பூலோகமும் ஒன்றை ஒன்று சந்திக்கிற ஒரு நேரம். இந்த காலை நேரத்திலேயும் நம்ம எல்லாரும் உணர்ந்து கர்த்தர் நடத்தி வந்த பாதைகள் எல்லாவற்றையும் நாம் நினைத்து கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும், இதுவரையிலும் அவரே என்னை நடத்தினார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடியே என்னை நடத்தினார். அவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தின்படியே என்னை நடத்தினார். அவர் எனக்கு கொடுத்த வார்த்தையின்படியாகவே என்னை நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தையிலே பிசகாதவர். ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஓஹோ, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் உன் தகப்பனாகிய தாவீதுக்கு நான் வாக்கினால் சொன்னதை என் கரத்தினால் நான் நிறைவேற்றுவேன் என்று சாலமோனுக்கு ஆண்டவர் வாக்குரைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தின தலைமுறையில சொன்ன வார்த்தையாக இருந்தாலும், உங்கள் முற்பிதாக்களுக்கு சொல்லப்பட்டதான வாக்குத்தத்தமாக இருந்தாலும், அதை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முடிந்தால் எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்சம் உணர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆராதனை நேரத்தில் ஒரு வார்த்தையை அவங்களோடு கூட கேட்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கும் நமக்கும் உண்டான சந்திப்பு கடைசியில் எப்போ இருந்துச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் என்னுடைய மனதின் போக்கில் தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா, அல்லது அவருடைய தரிசனத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி, அவர் அருளின, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி தான் நான் டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறேனா என்பதை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போமாக. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையின் பாதை எப்படிப்பட்டது? ஒரு குறிப்பிட்ட டைம்ல, ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல அவருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு செய்த நாட்கள்லாம் உண்டு. அவருடைய சத்தத்தை அனுதினமும் கேட்டு அவருடைய வழிகளிலே நடந்த நாட்கள் எல்லாம் உண்டு. ஆர்வமாய் தாகத்தோடு கூட நின்ற நாட்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இப்பொழுது அந்த அனுபவம் நமக்கு எப்படி இருக்கிறது? கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமாக. கர்த்தரோ அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் தம்முடைய வார்த்தையிலே பிசகாதவர். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் நம்ம யோசித்து
ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்போமாக. அவருடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. குட்டி பசங்கள்லாம் எல்லாரும் கண்ணை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஆமென். கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு சந்திப்பு உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலை இந்த காலை நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்வோமாக. பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீங்க என்னை தொடணும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. என் கண்களை நீங்க தொடுங்க ஆண்டவரே. நாங்க உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. எங்க செவியை நீங்க தொடுங்க ஆண்டவரே. உங்க சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க எங்களை சந்திங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம், நன்றியோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே, உம்மையே நான் காண வேண்டுமே. தொடும் என் காதுகளை உம் குரலை கேட்க வேண்டுமே. இயேசுவே, உம் குரலை நான் கேட்க வேண்டுமே. கையை உயர்த்தி தொடுமென், தொடுமென் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே, உம்மையே நான் காண வேண்டுமே. அப்படியே காதுகள்ல கைய வச்சு சொல்றீங்களா? தோடும் என் காதுகளை உம் குரலை கேட்க வேண்டுமே. குரலை கேட்க வேண்டுமே. ஆண்டவரே, இந்த அனுபவம் எங்களுக்குள்ள பெருகட்டும் ஆண்டவரே. குரலை கேட்க வேண்டுமே. தொடுமென் ஆண்டவரே, தொடுமென் வாழ்வினையே. இயேசுவே, உம்மை போல் என்னை மாற்றுமே. சொல்லுங்க, தொடுமென் ஆண்டவரே, தொடுமென் ஆண்டவரே. எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும்? ஆண்டவரே, என்னை நீங்க சந்திக்கணும்ப்பா. உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. என்னை மாற்றுமே. மீண்டுமாக தொடுமென் ஆண்டவரே, தொடுமே ஆண்டவரே. தொடுமே வாழ்வினையே.
நீரானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையாயிருக்கிறதப்பா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய தொடுதல் உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய சத்தம் வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை எங்களிலே வெளிப்படுவதாக. எங்களுடைய வாழ்வை அற்புதமான வாழ்வாக மாற்றுகிறவரே, எங்களுடைய வாழ்வை அதிசயமான ஒரு வாழ்வாக மாற்றுகிறவரே, எங்களுடைய வாழ்வை ஆசீர்வாதமான ஒரு வாழ்வாக மாற்றுகிறவரே, இந்த காலை நேரத்திலையும் இந்த ஆராதனை வேளையிலையும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் தொடுவீராக. ஒவ்வொருவருடைய வாழ்வை நீர் தொடுவீராக. புறஜாதியார் வாழ்வதை போல அல்ல, புறஜாதியார் நிந்தைக்கு உள்ளாக நிந்தைக்கு உட்படுத்துவது போல அல்ல. இயேசுவே உம்மை கேட்கிறீங்களா? இயேசுவே உம்மை போல் தொடுமென் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. தொடுமென் ஆன்மாவையே என் பாவம் போக்க வேண்டுமே, என் பாவம் போக்க வேண்டுமே. இயேசுவே இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. தொடுமென் ஆண்டவரே, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆவியானவரே எங்களை முற்றிலுமாக நீர் ஆளுகை செய்வீராகப்பா. எங்க வாழ்க்கையை உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களையே நாங்கள் உமக்காக தருகிறோம். எங்களை நீர் ஆளுகை செய்யும். இயேசுவே உம்மை போல் ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும்
உலகம் வேண்டாம், இழிவான ஆதாயம் வேண்டாம். ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போதும். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சபையாராக உமக்கு உகந்த பலியாக நாங்கள் படைக்கிறோம். நாங்கள் முழு சபையாக உமக்கு உகந்த ஜீவ பலியாக நாங்கள் படைக்கிறோம். எங்கள் மூலமாக உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, எங்கள் மூலமாக உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக, உம்முடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. இந்த ஆராதனையிலே நீர் உயர்த்தப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். தொடர்ந்து நீங்க அசைவாடுங்க. ஆமென். நான் வசனத்துக்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோமாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக இந்த வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. முன்மாரியையும் பின்மாரியையும் முன் போலவே அவர் வருஷிக்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. போன வாரத்தில் கேட்ட செய்தி ஞாபகத்தில் இருக்குதா? முன்மாறி மழை, பின்மாறி மழை, அதை குறித்து சில காரியங்களை நாம் தியானித்தோம். ஆண்டவர் அந்த அனுபவத்திற்குள்ளாக நம்மையும் திருச்சபையையும் ஆண்டவர் நடத்துவாராக. ஏற்கனவே கானான் தேசத்தில் இப்படிப்பட்டதான மழை பெய்தது. ஏற்கனவே கானான் தேசத்திற்குள் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரவேசித்த பொழுது அங்கே வானம் திறக்கப்பட்டு முன்மாறி மழையும் பின்மாறி மழையும் மாறி மாறி பெய்தது. அதிகமான விளைச்சல் உண்டானது. அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க முடியும். அங்கே முன்மாரியும் பின்மாரியும் பெய்யும் பொழுது அந்த தேசத்தினுடைய விளைச்சல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது அந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே கானான் தேசத்தில் இப்படிப்பட்டதான மழை பெய்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஜனங்கள் அனுபவித்தார்கள். ஆனால் இப்பொழுதோ இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் காலகட்டத்திலோ தேசம் பாழாயிற்று, வயல்வெளிகள் பாழாயிற்று. மழை பெய்யாததினாலே அங்கே தேசத்தினுடைய நிலைகள் வித்தியாசமானது. 10வது வசனத்தில் பாருங்க, வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. அப்புறம் 12வது வசனத்தில் திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது, மாதுளை, பேரிச்சம், கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின, சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சை ரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் எல்லாம் மாண்டு போயிற்று.
இப்படிப்பட்டதான சூழ்நிலையில தான் ஆண்டவர் இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் நாட்களிலே யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை தருகிறார். நான் திரும்பவும் அந்த மழையை நான் உங்கள் மேல் ஊற்றுவேன். அல்லேலூயா. நான் திரும்பவும் உங்கள் தேசத்தின் மேல் அந்த மழையை நான் பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். அல்லேலூயா. மழையை பெய்ய பண்ணுகிறது யாரால தான் முடியும்? கர்த்தரால தான் முடியும். அவர்தான் மழையை வருஷிக்க பண்ண முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய மழையை வருஷிக்க பண்ணும் பொழுது அங்கே விளைச்சல் உண்டாகிறது, அங்கே ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. நான் உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் நான் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 2 விதமான மழையை இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று ஆசீர்வாதமான மழை, ஆசீர்வாதத்தின் மழை. இந்த தேசத்தில் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்பி தேசத்திற்கு தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தை என்ன வார்த்தை என்று நாம் பார்க்கும் பொழுது 19வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் ஒரு வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். நான் இனி உங்களை புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் நான் கொடுத்தேன், அதனால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். அல்லேலூயா. தானியம் என்பது அது ஆகாரத்தை குறிக்கிறது, திராட்சை ரசம் என்பது அது உடல் ஆரோக்கியத்தை குறிக்கிறது, எண்ணெய் என்பது கொழுமையை குறிக்கிறது. மொத்தத்திலே இந்த உலகத்திலே நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, தேவனுடைய சமூகத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, இன்னும் சொல்ல போனால் புறஜாதியாருடைய பார்வையிலே தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் வருஷிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாயிராதபடிக்கு புறஜாதிய மார்க்கத்திலிருந்து ஆண்டவன் நம்மை பிரித்தெடுத்தார். ஆண்டவன் நம்மை வேறு பிரித்தார். எத்தனை பேரை வேறு பிரித்திருக்கிறார்? அல்லேலூயா. உலகத்திலிருந்து, அருவருப்புகளிலிருந்து, தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியிலிருந்து, அறியாமையினால் சங்காரமாய் கொண்டிருக்கிறதான ஜனங்கள் மத்தியில இருந்து உங்களையும் என்னையும் ஆண்டவர் வேறு பிரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜனங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் வேணும். அல்லேலூயா. நம்ம எங்கிருந்து வந்தோமோ அதே போல அல்ல, ஆனால் தேவ பிள்ளைகள் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் இங்கே ஒரு வார்த்தையை ஆமென் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். நான் முன்மாரியையும் பின்மாரியையும் நான் உங்கள் நடுவிலே வருஷிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. நாம் முதல்ல பேசி கொண்டிருக்கிறது நம்முடைய சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், நம்முடைய இந்த உலக பிரகாரமான நிலைமைகளிலே நாம் ஆசீர்வாதமாக இருக்கிற அனுபவிக்க வேண்டியதான காரியங்கள், தானியங்கள், திராட்சை ரசம், எண்ணெய், இந்த விளைச்சலை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த உலக பிரகாரமான நிலைமையில புறஜாதியாருடைய பார்வையில் தேவ பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு வார்த்தையை சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்களும் எங்கள் குடும்பமும் நாங்களும் எங்கள் திருச்சபையும்
புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்கப்படாதபடிக்கு, புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாயிராதபடிக்கு ஆண்டவரே தானியத்தினாலும் எண்ணெயினாலும் திராட்சை ரசத்தினாலும் திருப்தியாக்குவேன் என்று வாக்குரைத்த ஆண்டவரே அந்த முன்மாறி பின்மாறி மழையை எங்கள் மேல் நீர் வருஷிக்க பண்ணுவீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தின் மழையை எங்கள் மேல் நீர் வருஷிக்க பண்ணுவீராக என்று சொல்லி கேளுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் நீர் வருஷிக்க பண்ணுவீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தின் மழையை ஒவ்வொருவர் மேலும் நீர் வருஷிக்க பண்ணுவீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவைக்காக ஏங்கி நின்ற நாட்களை மாற்றி ஆண்டவரே அநேகருக்கு கொடுக்கத்தக்கதான நிலைமையில கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஓ பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் இந்த நாட்களிலே நீர் ஊற்றுவீராக. ஒவ்வொருவருடைய குடும்பங்களின் மேலேயும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் மழை ஊற்றப்படுவதாக. ஆமென். குறைவுகள் எல்லாம் நீங்கி போவதாக, தரித்திரங்கள் எல்லாம் மாறி போவதாக, கடன்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தின் மழை எல்லாருடைய குடும்பங்களிலும் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. மீதம் எடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுக்கிற நிலைமையில் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை உம்முடைய ஜனங்கள் மேல நீர் பொழிந்தருளுவீராக. இந்த ஆசீர்வாதம் வேணான்னு சொல்றவங்க நீங்க சும்மா இருந்துக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகள் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஒரு 2 நிமிடம் நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வருஷத்தின் நாட்கள்ல ஹல்லேலூயா நான் இருந்த நிலைமையில நான் இருக்கக்கூடாது. புறஜாதிகளுக்குள்ளே நான் நிந்தையாக வைக்கப்படாதபடிக்கு ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்கள் குடும்பத்தின் மேல நீட்டப்படணும், எங்களுடைய வீட்டின் மேல நீட்டப்படணும், எங்களுடைய பிள்ளைகள் மேல நீட்டப்படணும். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்க குடும்பத்தின் மேல நீட்டப்படணும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. குறைவுகள் எல்லாம் நீங்கி போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே வாக்குரைக்கிறார் 21வது வசனத்தில், தேசமே பயப்படாது, நீ மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. தேசமே நீ பயப்படாது, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம் நடுவிலே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும்படியாக அவர் வாக்குரைத்திருக்கிறாரே. அவர் வார்த்தையின் மேலே நம்பிக்கையோடு கூட ஹல்லேலூயா. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூரு. மன்னவனேசு உன்னடுவில் மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவனேசு உன்னடுவில் மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து எல்லாரும் சேர்ந்து தேசமே பயப்படாதே கரங்களை தட்டி பாடுவோம். மகிழ்ந்து களிகூரு. செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. அலை போல
வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளோ உந்தனை சூழ்ந்திடுமே. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளோ உந்தனை சூழ்ந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. அல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவனேசு உன்னடுவில் மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவனேசு உன்னடுவே மாபெரும் காரியம் செய்திடுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தின் மழையை ஆண்டவர் நம்மேல் பொழிந்தருளுவாராக. ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி பூமியிலே தமது கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. மழையை எப்படி வரிசைக்க பண்றாரு பாருங்க. மழை எப்படி பெய்யுது அப்படின்னு அழகா அங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அவர் வானத்தில் தமது மேலறையை கட்டி பூமியிலே தமது கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்திலிருந்து தண்ணீர்களெல்லாம் வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேலே நிரப்புகிறார், ஊற்றுகிறார். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர்தான் எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறவர். ஆமேன் இல்லையே? அவர்தான் எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கையையும் உயர்த்தி, ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, மதகுகளை திறந்து மழையை பெய்ய பண்ணுகிறவர், பூமியினுடைய விசாலத்திலே ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது உம்முடைய நாமம். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தின் மழையை நீர் ஊற்றுவீராகப்பா. எங்கள் ஜனத்தின் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் ஊற்றுவீராக. ஓ புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாயிராதபடிக்கு எல்லாருடைய வீடுகள் மேலும், ஆண்டவரே, எல்லாருடைய குடும்பத்தின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் இந்த நாட்களிலே நீர் வருஷிக்க பண்ணுவீராக. கர்த்தர் என்பது உம்முடைய நாமம். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். அவருடைய நாமம் அதிசயமானது, அதிசயமானவர். இந்த நாட்களிலே நம்மேல் தம்முடைய ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் பொழிந்தருளுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது ஒரு மழை, 2வது ஒரு மழை, ஆவியின் மழை. அது என்ன மழை? இதுல 2 பகுதி இருக்குது. வாசிப்போம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம். சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் நான் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் ஆமென், ஹல்லேலூயா. 11வது வசனத்துல கடைசியில பாருங்க, எருசலேமின் புலம்பல் பெரிதாக இருக்கும். தேசம் 12வது வசனத்துல தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும், ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். அதுல ரொம்ப இன்னும் ஸ்பெசிபிக்காக சொல்லப்பட்டிருக்குது. தாவீது குடும்பத்தார் தனியையும், அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், நாத்தான் குடும்பத்தார் தனியையும், அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், லேவி குடும்பத்தார் தனியையும், அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், சீமேயு குடும்பத்தார் தனியையும், அவர்கள் ஸ்திரீகள். இது என்னங்க ஒவ்வொன்றா தனித்தனியா இருக்குது? இதுல ஏதாவது புரியுதா? இதுல ஏதாவது புரியுதா?
கடைசி நாட்களிலே, அந்நாட்களிலே, அதே சகரியா தான் 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். மழை பெய்யும் பொழுது பின்மாறி காலத்து மழை தேசத்தின் மேல் பொழியும் பொழுது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஒரு காரியம் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அந்நாட்களிலே நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் நான் ஊற்றுவேன். அல்லேலூயா. புரிஞ்சிச்சோ புரியலையோ ஆமேன் சொல்லிருங்க. ஆமேன். அல்லேலூயா. கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும். 2வது ஒரு மழை ஆவியின் மழை. இந்த மழை நம்ம குடும்பத்தின் மேல பொழியப்படணும். அல்லேலூயா. இந்த மழை நம்மேல், நம் ஒவ்வொருவர் மேலும் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல எருசலேமின் குடிகள் மேல இந்த மழையை நான் பெய்ய பண்ணுவேன், நான் ஊற்றுவேன். எருசலேமின் குடிகள் அவர்கள் தனியாக புலம்புவார்கள். அப்புறம் தாவீதின் குடும்பத்தார் தனியாக புலம்புவார்கள். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஸ்திரீகள் தனியாக புலம்புவார்கள். தனித்தனியாக ஒரு லிஸ்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் இவர்கள் எல்லார் மேலும் நான் ஊற்றுவேன். யார் மேலெல்லாம் சொல்லுங்க, இந்த வசனத்தின்படி சொல்லுங்க, அதுக்கப்புறம் நமக்குள்ள வருவோம். ஃபர்ஸ்ட் எருசலேமின் குடிகள் மேல கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியை நான் ஊற்றுவேன். அப்புறம் தாவீதின் குடும்பத்தின் மேல, அப்புறம் நாத்தான் குடும்பத்தின் மேல், லேவி குடும்பத்தார் மேல், சீமேயி குடும்பத்தார் மேல், அப்புறம் 14வது வசனத்தில் பாருங்க, மற்றும் உண்டான சகல குடும்பங்கள் மேல். ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியையும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனித்தனியையும் புலம்புவார்கள். ஏதாவது புரியுதா அந்த வசனத்துல? புரியுதா புரியலையா? நான் உங்கள்ட்ட தனியாலாம் கேட்க மாட்டேன். அது ஏன் தனித்தனியாக கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் நான் அவர்கள் மேல் ஊற்றுவேன். ஊற்றப்படும் பொழுது முழு எருசலேமின் குடிகளாக புலம்புவார்கள். அப்புறம் ஒவ்வொரு குடும்பமாக கர்த்தரை நோக்கி புலம்புவார்கள். இன்னும் மற்றும் உண்டான நபர்கள் தனித்தனியையும் அவர்கள் புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் ஊற்றும் பொழுது, இது முன்மாறி பின்மாறி காலத்து மழைக்கு அடையாளமாக இருக்கிறது. இது பின்மாறி காலத்தின் மழைக்கு அடையாளமான ஒன்று. இந்த ஆவி ஊற்றப்படும் பொழுது என்ன நடக்கும்னா, முதல் அனுபவம் ஜனங்கள் பாவ உணர்வடைந்து, இது புறஜாதிகளை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. எல்லாரும் பிரசங்கத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம புரியாம கேட்டுட்டு போய் நம்ம ஒண்ணுமே நமக்குள்ள வராது. இந்த அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நம்மை நடத்தணும். இது புறஜாதியாருக்கு சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை அல்ல. தாவீதின் குடும்பம், அப்புறம் நாத்தான் குடும்பம், அப்புறம் லேவி குடும்பம். இவங்கெல்லாம் யாரு? ஆண்டவருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவங்க. அப்புறம் லேவி குடும்பம்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற குடும்பங்கள். இதுல ஒவ்வொருத்தரையா லிஸ்ட் போட்டிருக்குது. இந்த ஆவி ஊற்றப்படும் பொழுது ஒவ்வொருத்தரும் குடும்பமாக தனித்தனியாக கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய சமூகத்தில் புலம்புவார்கள். அல்லேலூயா. பாவ உணர்வு அடைந்து சின்ன காரியங்கள்லையும் தவறுகள் வரும் பொழுது, ஆண்டவரே நீர் எங்களை மன்னியோ. 13வது வசனத்தில் பாருங்க, அந்நாளிலே, இப்போ வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே புரியும். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. திறக்கப்பட்ட ஊற்று என்ன ஊற்று? இங்கே திறக்கப்பட்ட ஊற்றுன்னு சொன்னது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததான அந்த சிலுவையில்
சிந்தப்பட்டதான இரத்தத்தின் ஊற்று. அல்லேலூயா. அந்த இரத்தத்தின் ஊற்று இந்த ஜனங்களுடைய பாவத்தை அப்படியே மன்னிக்கிறது, அப்படியே கழுவுகிறது. அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தமாக்கப்படும் பொழுது அடுத்து ஒரு மலை, இந்த அனுபவம் இருந்தாதான் அடுத்து நான் சொல்ல போகிறதான அந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துவார். நான் அதனால தான் நான் நிதானமா உங்களோடு பேசிட்டு இருக்கிறேன். இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குள்ளே வேணும். எல்லாருடைய குடும்பத்தின் மேலும் ஆண்டவர் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் கர்த்தர் ஊற்றணும். கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும். அது என்ன விண்ணப்பம், அது என்ன கிருபைனா, ஆண்டவரே எங்களை இதுவரைக்கும் நீர் கிருபையாக வச்சிருக்கிறீங்கப்பா. எங்களால் அல்ல, இதுவரைக்கும் நாங்க உயிரோடு இருப்பது உங்க கிருபை. இதுவரைக்கும் நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பது உம்முடைய கிருபை. ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. ஆவியானவரே எங்கள் மேல் நீர் கிருபையாயிரும் ஆண்டவரே. எங்கள் தப்பிதங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் மேல் நீர் தயவுள்ளவராக, நீர் கிருபை உள்ளவராக இரும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே அழுது புலம்புகிற அந்த அனுபவம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கண்ணில் இருந்து கண்ணீர் என்னைக்கு வந்திருக்குதுன்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருடைய பிரசன்னத்தில் வந்து நிற்கும் பொழுது இந்த கண்கள் அது கண்ணீர்னால நிரம்பணும். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு இருக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் உள்ளம் உடைக்கப்பட்ட நிலைமைகளில் கண்களில் இருந்து கண்ணீர் புறப்பட்டு வரணும். வெங்காயம் வெட்டும்போது கண்ணில் இருந்து கண்ணீர் வருதில்ல, அதுவும் இப்போ உள்ள வெங்காயத்தில் அந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. இந்த அனுபவம் கொஞ்சம் நம்ம பரிசோதித்து பார்ப்போம். இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா, அல்லது என்னைக்கு இருந்துச்சு ஆனால் அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ அந்த அனுபவம் இல்லை. தம்பிமார்களுக்கெல்லாம் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம நடத்தப்படணும். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு வார்த்தை கேளுங்க. கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் எங்கள் மேலே நீங்கள் ஊற்றுங்கப்பா, எங்கள் மேலே நீங்கள் ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த ஆவியின் மழை எங்கள் மேலே பொழியப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னும் புரியலன்னா கேட்டுருங்க, இல்லை புரியல மறுபடியும் இதை தெளிவாக எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னா கேட்டுருங்க. நாம் சபையாராக இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது உள்ளம் உடைக்கப்படணும், உள்ளம் உடைக்கப்படணும். அங்கே அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அவர்கள் வந்து தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஊற்று திறக்கப்படுகிறது. அது என்ன ஊற்று? சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தின் ஊற்று. அல்லேலூயா. அவங்களுக்கு அன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, நமக்கு ஏற்கனவே அது நிறைவேறி இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் நிறைவேறி இருக்குதா இல்லையா? என் பாவத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய அக்கிரமத்திற்காக ஏற்கனவே அவர் கல்வாரி சிலுவையில் மரித்து விட்டார். நான் இன்னும் திரும்ப திரும்பவும் அவரை சிலுவையில் நான் அறைய மாட்டேன். திரும்ப திரும்ப நான் செய்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். நான் திரும்ப திரும்ப விழுந்த இடத்துல நான் விழ மாட்டேன். ஆண்டவரே, நான் இன்னும் கழுவப்பட வேண்டும், இன்னும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். தாவீது சொல்லுகிறார், நீர் என்னை ஈசோப்பினால் கழுவி சுத்திகரியும். ஒவ்வொரு நாளும் கழுவப்படுகிற அனுபவம் நமக்குள்ள வேணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கழுவப்படுகிறது அனுபவம். குளிக்கிறோம்ல, அழுக்கு நீங்க நம்ம குளிக்கிறோம்ல, குளிக்கலைன்னா அழுக்கு சேர்ந்துட்டே இருக்கும். அப்படித்தானா? இந்த ஆத்துமா ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா.
உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு கொண்டே இருக்கணும். கையை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கழுவி சுத்திகரியும், என்னை கழுவி சுத்திகரியும். அசடுகள் எனக்குள்ள இருக்கக்கூடாது, அழுக்குகள் எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஓ ஹல்லேலூயா. அக்கிரம சிந்தைகள் எனக்குள்ள இருக்கக்கூடாது. வேதனைப்படுத்துகிற உம்மை வேதனைப்படுத்துகிற வழிகள் எனக்குள்ள இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரே என் மேல் நீர் கிருபையாயிரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உம்முடைய கிருபையை நீர் அருளும் ஆண்டவரே. ஓ சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் ஊற்று என் பாவத்தை கழுவட்டும். என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா. பரிசுத்தமாகிறவன் இன்னமும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் நம்ம ஒவ்வொரு நாளும் அதுல பெருகுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, 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 ஆமென். டி மேஜர் படி. தீரக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. தீரக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, ஓ பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் கரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே என் தெய்வ ஆவியே. எங்கள் மேல உம்முடைய ஆவியின் மழையை ஊற்றுங்க ஆண்டவரே. பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே. பாவக்கரைகள் முற்றில் நீங்கும்படியாக கிருபையின் ஊற்றுக்கள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, ஓ புது பலன் அடைந்து நான் பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கி தேவ பலன் தாருமே, பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே. எல்லாரும் வாஞ்சியோடு கூட கேட்பமாக, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆவியின் மழை எங்கள் மேல ஊற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் எங்கள் மேல நீங்க ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. அன்றைக்கு தாவீதின் குடும்பத்தின் மேல நீங்க ஊற்றுனீங்க, அன்றைக்கு எருசலேமின் குடிகள் மேல நீங்க ஊற்றுனீங்க, தனித்தனியாக ஒவ்வொருவர் மேல நீங்க ஊற்றுனீங்கப்பா. எங்கள் மேல் எங்கள் குடும்பத்தின் மேல தனித்தனியாக ஒவ்வொருவர் மேலும், சிறு பிள்ளைகள் மேல, வாலிபர்கள் மேல, ஆண்டவரே வயோதிபர்கள், ஆண்கள், பெண்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆவியின் மழை ஊற்றப்படுவதாக, உம்முடைய ஆவியின் மழை ஊற்றப்படுவதாக, உம்முடைய ஆவியின் மழை ஊற்றப்படுவதாக. கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் கர்த்தர் இந்த நாட்களிலே நீ ஊற்றுவீராக. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரு தேவ ஆவியே. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அந்த சகரியா புஸ்தகத்திலே பாருங்க, 13வது அதிகாரம் 1வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும்
திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். 2வது வசனத்திலே, அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன், அவைகள் இனி நினைக்கப்படுவது இல்லை, தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விக்கிரகங்களின் பேர், தரிசனம் சொல்லுகிறவர்கள், அசுத்த ஆவி, இதெல்லாவற்றையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன். இந்த ஆவி ஊற்றப்படும் பொழுது, என்ன ஆவி? கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் நம்மேல், நம்முடைய குடும்பத்தின் மேல் ஊற்றப்படும் பொழுது எல்லாம் நீங்குகிறது, நம்மை விட்டு நீங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அசுத்த ஆவி, குறி சொல்லுகிறவர்கள், தரிசனம் பார்க்கிறவர்கள், விக்கிரகத்தின் கிரியைகள், இதெல்லாம் விலகுகிறது. அல்லேலூயா. இதில் ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா நான் இந்த வசனத்துக்குள்ளேயே நான் நின்னேன்னா நான் பேச வேண்டிய காரியத்தை பேச முடியாது. ஆவியானவரை எங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தணும். தேவ பிள்ளைங்க எங்கேயும் போய் குறி கேட்கறதுக்கு நிற்கக்கூடாது. தேவ பிள்ளைங்க இவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார், அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாருன்னு போய் எங்கேயும் என்ன செய்யக்கூடாது. வந்தால் ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே வேற யாரும் உள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு கூட, நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், கர்த்தர் நம்மை நடத்தணும், அவருடைய வார்த்தை நம்மை நடத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும். ஆராதனை நேரத்தில் நான் இதுக்காக அந்த பாட்டை பாடலை, நான் இப்போ நினச்சி பார்க்குறேன், ஆண்டவரே என்னுடைய காதுகளை நீங்கள் தொடுங்க, என் கண்களை நீங்கள் தொடுங்க, உங்களை நான் பார்க்கணும், உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும். அல்லேலூயா. நான் இருதயத்தில் நான் உணரணும். ஆண்டவரே நீங்கள் என்னை தொடுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கணும். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். கையை உயர்த்தி ஆமென். ஒருவேளை நாம் லிட்டரலாக இந்த வார்த்தையின்படியாக விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நம்ம நிற்காவிட்டாலும், விக்கிரகத்தின் கிரியைகள், அசுத்த ஆவியின் கிரியைகள், பொல்லாத கிரியைகள் நம்மை மேற்கொள்ளுகிற உங்களுக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் ரொம்ப விளக்கமெல்லாம் சொல்ல வேண்டாம். ஆமேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க. மனசாட்சிக்கு தெரியும்ல. ஆமேன். எது நம்மை அதிகமாய் ஓவர் கம் பண்ணுகிறது, எது அதிகமாய் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கிறது, எது ஆமேன் ஹல்லேலூயா நம்மை தடை பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் எது, அவைகளை கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை விட்டு அகற்றுவாராக. கிருபையின் ஊற்று ஹல்லேலூயா நம்மேல் பொழிந்தருளப்படுவதாக. சிலுவையின் ஊற்று நம்மேல் பொழிந்தருளப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு பரிசுத்தம் எங்களுக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, இந்த திருச்சபைக்குள்ளே ஒரு பரிசுத்தம் வரட்டும். யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும் ஆயி பட்டணத்தை ஜெயிக்க முடியல. ஒரு சின்ன கூட்டத்துக்கு முன்பதாக தோற்று போயிட்டாங்க. என்னன்னு சொல்லி அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒருத்தன் இருந்தான். ஆகான் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் அவன் தேவையில்லாததெல்லாம் எடுத்துக்கொண்டான். அவசியம் இல்லாததெல்லாம் அவன் செய்ய ஆரம்பித்தான். பாபிலோனிய சால்வை, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட காரியங்கள் அதெல்லாம் உள்ள இருந்துச்சு. அந்த ஒரு மனுஷன் மூலமாக ஒட்டுமொத்த ஜனங்களும் தோல்வியை சந்தித்தார்கள். நம்ம எல்லாரும் முடிந்தால் கொஞ்சம் முழங்கால் படியிடுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்முடைய சபையை பரிசுத்தப்படுத்தட்டும். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தட்டும். நமக்குள்ளே பாவ கரைகள் இல்லாதபடிக்கு. ஓ ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் இன்னைக்கு பேசணும்னு நினைக்கல, ஆனாலும் ஆவியானவர் ஹல்லேலூயா நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள்
சபைக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பை நீங்க உண்டு பண்ணுங்கப்பா. இந்த அனுபவம் இருந்தாதான் இதுக்கு அடுத்து ஒரு ஆவியை கர்த்தர் ஊற்றுவார். பின்மாறி காலத்து மழை ஆமென் ஊற்றப்படும் பொழுது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர்கள் மேல ஊழியக்காரிகள் மேல என் ஆவியை நான் ஊற்றுவேன். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொன்னா அல்லேலூயா. ஆண்டவரே, கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் கர்த்தர் எங்கள் மேல நீங்க ஊற்றுங்கப்பா. உம்முடைய சபையின் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய தேவ ஜனங்கள் மேல நீங்க ஊற்றுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருவருப்புகள் எங்களுக்குள்ளே காணப்படாதபடிக்கு ஆண்டவரே, ஹல்லேலூயா, அசுத்தங்கள் எங்களுக்குள்ளே காணப்படாதபடிக்கு, உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் எங்களுக்குள்ளே காணப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்தும்படியாக உம்முடைய சிலுவையின் ஊற்று, உம்முடைய ஆண்டவரை சிலுவையில சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் ஊற்று ஒவ்வொருவரை நினைக்கட்டும் ஆண்டவரே. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க எல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. ஐயோ, அதெல்லாம் எத்தனை வாட்டி பேசியாச்சு, எத்தனை வாட்டி ஞானஸ்நானத்தை பத்தி ஆண்டவர் சபையோடு பேசிட்டு இருக்கிறார். ஏன் இன்னும் உணரலையா? இன்னும் அந்த வார்த்தை, அந்த சிலுவையின் ரத்தம் நம்மை கழுவலையா? இன்னும் அந்த ஊற்று நம்ம மேல ஊற்றப்படலையா? ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கும் அந்த சிலுவையின் ஊற்று ஊற்றப்படலையா? அல்லேலூயா. சிலுவையின் ஊற்று நம்ம ஒவ்வொருவரையும் நினைக்கட்டும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வேத பகுதியை வாசிச்சுட்டு அப்படி நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். எடுங்க அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம். இந்த கிருபையின் ஆவியும் இந்த விண்ணப்பத்தின் ஆவியும் அங்க செயல்பட ஆரம்பிக்குது பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1வது அதிகாரம். அங்க எல்லாருமே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிறாங்க. இங்க நல்லா கவனிக்கணும். ஆவியானவர் நம்மை வசனத்துக்கு நேராக நம்மை நடத்துவாராக. ஆண்டவர் சொன்னார் 4வது வசனத்திலே, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் அங்கே சிஷ்யர்களோட பேசுறாரு. நீங்க காத்திருங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, பிதாவுடைய வாக்குத்தத்தம் உங்க மேல வரப்போகிறது. ஆமென். நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே எருசலேமில் கூடி வந்து ஒருமனப்பட்டு ஜெபத்திலையும் வேண்டுதலையும் தரித்திருந்தாங்க. எதுக்காக தரித்திருந்தாங்க? பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவான அந்த வாக்குத்தத்தத்தை நாம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்திற்காக ஒருமனப்பட்டு அவங்க பாருங்க, வசனத்துல பாருங்க, 14வது வசனத்துல, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரருடன் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாங்க. ஒருமனப்பட்டு தரித்திருந்தாங்க. ஆனா இன்னும் அந்த வாக்குத்தத்தம் அவங்க மேல ஊற்றப்படல. அதுக்கு முன்பதாக அவங்க செய்த காரியத்தை பாருங்க. அந்த சகரியா புஸ்தகத்தையும் இதையும் ஒப்பிட்டு பார்ப்போம். அவங்க செய்த காரியத்தை பாருங்க. பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று 16வது வசனத்துல, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாக இருந்தான். அநீதியத்தின் கூலியினாலே அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகளாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்குது. 19வது வசனத்துல, இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கல்தமா எண்ணப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறு ஒருவன் பெற கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையினால அந்த ஸ்தானத்துக்கு வேற ஒருத்தன் வரணும்னு சொல்லி அவங்க எல்லாரும் முடிவு பண்ணி அங்க சீட்டு போடுறாங்க. சீட்டு போட்டதுல ஒருத்தருடைய பேர் செலக்ட் பண்ணப்படுறாங்க. மத்தியா என்கிறதான பெயர் செலக்ட் பண்ணப்படுறாரு. அவர் அந்த யூதாசனுடைய இடத்துக்கு வந்து சேர்றார். அல்லேலூயா.
உங்களுக்கு இப்போ வாசித்தது சொன்னது எதுவுமே உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் இந்த காரியத்தை சொல்கிறேன். அவங்க எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, விண்ணப்பத்தோடு கூட காத்திருக்கிறாங்க. ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும். என்ன வாக்குத்தத்தம்? யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். மாம்சமான யாவர் மேலும், ஏன்னா இதுதான் ஹைலைட்டு, இதுதான் நடக்கணும், இதுதான் இந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்தம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பன்களை காண்பார்கள், ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். அந்த அனுபவமே வேற. 2வது அதிகாரத்தில் அனுபவமே வேற. முதல் அதிகாரத்தில் உள்ள அனுபவம் கம்ப்ளீட் ஆனாதான் 2வது அதிகாரத்தில் உள்ளதான அனுபவம் அது ஃபுல்ஃபில் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா நம்ம அந்த பரிசுத்த ஆவியை தாங்கன்னா ஒன்றும் நடக்காது. அதுக்கு முன்பதாக இந்த கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றப்படுவதற்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க ஒருமனப்பட்டு ஜெபத்தில் தரித்து இருக்கிறாங்க, ஒருமனப்பட்டு ஒரு காரியத்திற்காக வேண்டிக் கொள்ளுகிறார்கள். வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு காரியம் தெரிய வருகிறது. தாவீது இப்படி சொல்லி இருக்கிறாரு, இப்படி அந்த வாசஸ்தலம் பாழாய் போயிற்று. இந்த பாழாய் போன வாசஸ்தலம் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை ஊற்ற முடியாது. ஐயோ, இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. வாசஸ்தலம் பாழாய் கிடக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் ஃபுல்ஃபில் ஆகாது. அப்போ பாழாய் கிடக்கிற அந்த வாசஸ்தலம் அது ஃபுல்ஃபில் ஆகணும். அந்த இடத்த ஒருத்தர் வந்து நிரப்பணும். ஏற்கனவே யூதாசு அவன் காட்டி கொடுத்தான். எத்தனை பேர் நம்ம காட்டி கொடுக்கிற இடத்துல இருந்தோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். யூதாச சொல்லிட்டோம், எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. நம்மள நிறைய பேருக்கு வெளிப்படையா தெரியாது. இயேசுவை எத்தனை இடத்துல காட்டி. யூதாசனுடைய நிலைமை பரிதாபமா போயிருச்சு. ஆனால் அந்த யூதாசனுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவங்க ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த இடத்தை ஒருத்தர் நிரப்பணும். அல்லேலூயா. இந்த பாழாய் போய் இருக்கிறதான இந்த ஸ்தலத்தை ஒருத்தர் நிரப்பணும். இந்த வெற்றிடத்தை ஒருத்தர் நிரப்பணும். அதுக்கு அவங்க செலக்ட் பண்ணாங்க, சீட்டு போட்டாங்க. மத்தியா என்கிறதான பேரு செலக்ட் பண்ணப்பட்டாரு. அந்த இடத்தை நிரப்புனாங்க. 11 இருந்தது 12 மாறினது. அல்லேலூயா. குறைவுகளோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ஆவியினால நிரப்ப முடியாது. குறைவுள்ள பாத்திரத்தை ஆண்டவர், அந்த குறைவானது சரி செய்யப்பட வேண்டும். எந்தெந்த இடத்துல சரி செய்யப்பட வேண்டுமோ அந்தந்த இடத்துல சரி செய்யப்பட்டால் தான் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அந்த வாக்குத்தத்தம் ஊற்றப்பட்டால் அதனுடைய லெவலே வேற, அதனுடைய அனுபவமே வேற. கர்த்தர் நம்மையும் நம்முடைய சபையையும் கர்த்தர் அந்த அனுபவத்துக்குள்ள நடத்துவாராக. எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். அடுத்த வாரம் நாம இன்னும் ஒரு மலையை குறித்து நம்ம தியானிப்போம். அந்த மலை ஊற்றப்படுவதற்காக இன்றைக்கு தேவ சமூகத்துல தம்பிமார்கள் உட்கார், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. இவங்க இன்னும் அந்த இதுக்குள்ள வர மாட்டேங்காங்களே, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. அல்லது உங்க பேரண்ட்ஸு அல்லது அடுத்த வாரத்தில் பக்கத்தில் கூட உட்கார வச்சிருங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். நம்ம சபை அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். நம்ம ஒவ்வொருவரும் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். சிலர்லாம் அந்த அனுபவத்தை பார்த்து எத்தனையோ வருஷங்கள் இருக்கும். ஆனால் இப்பொழுது அந்த அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக ஜெபம் பண்ணணும். சிலருக்கு இந்த அனுபவமே புதிதாக இருக்கும். இது என்னங்க ஆவி, இது என்னங்க பெந்தேகோஸ்து, இது என்னங்க மழை, இது என்னங்க பின்மாறி மழை. அல்லேலூயா. அந்த மழை ஊற்றப்படும் பொழுது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதனுடைய லெவலே வேற மாதிரி இருக்கும். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ஆமென். திறக்கப்பட்டதான அந்த ஊற்று, திறக்கப்பட்டதான அந்த ஊற்று சிலுவையின் மூலமாக நமக்காக ஒரு ஊற்று திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊற்று நம்மேல்
நம்மேல வருவதாக, நம்மேல் ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தை முற்றிலும் மன்னிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் மன்னிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நாம இருதயத்தை திறந்து கொடுக்கணும். ஆண்டவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி நம்மை சுத்திகரித்து, ஹல்லேலூயா, 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 பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆவியின் மழையை நம்மேல் பொழிந்தருளுவாராக. நம்முடைய ஆவியின் மழையை பொழிந்தருளுவாராக. எல்லாரும் முடிந்தால் முழங்கால் படியிட்டு ஆமென், அல்லது எழுந்து நின்று ஒரு 5 நிமிடமாவது கொஞ்சம் நல்ல ஆவியில நிறைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் இந்த ஆவியின் மழையை நம்மேல் ஊற்றுவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசுறவங்க அந்நிய பாஷைகள்ல பேசுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை அதை பேசுறதுக்கு உங்களுக்கு கூச்சமா இருந்துச்சுன்னா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த அனுபவம் வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. புதிதாக்கப்படுவதாக, நாங்கள் புதிதாக்கப்பட வேண்டும். எங்கள் திருச்சபை புதிதாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. எங்க சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பேர் மேலையும் இந்த ஆவியின் மழையை நீங்க ஊற்றணும். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அன்றைக்கு சீஷர்கள், ஹல்லேலூயா, அவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம், தேவ சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாரோடு கூட சேர்ந்து 120 பேரோடு கூட அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அவர்கள் தரித்திருக்கும் பொழுது இதுதான் நடந்தது. இந்த அனுபவம் அவர்களுக்குள்ளே நடக்கும் பொழுது, ஓ ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல மிகுந்த வல்லமையோடு கூட ஊற்றப்பட்டார். எல்லாரும் கொஞ்சம் வாய் திறந்து ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் ஆமென் என் ஆவியை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் என் ஆறுகளை ஊற்றுவேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாயை திறங்க. ஆண்டவரே, எங்க மேல உம்முடைய ஆவியின் மழையை ஊற்றுங்கப்பா. உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது நான் அதை நன்மையினால நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறாரு. ஆமென். வாயை திறந்து ஆண்டவரே, அந்த ஆவியின் மழையை எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. உங்களுக்கு ஒருவேளை தெரியவே இல்லைன்னாலும் இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, அந்த ஆவியின் மழையை எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. அந்த கிருபையின் ஆவியை எங்கள் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த விண்ணப்பத்தின் ஆவியை எங்கள் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம் எங்கள் மேல் ஆண்டவரே, இந்த திருச்சபையின் மேல பாய்வதாக. ஆண்டவரே, இந்த இடத்துல வந்து உம்மை ஆராதிக்கிற நம்முடைய ஜனங்கள் மேல சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த ஊற்று ஆமென் இந்த இடத்தை நிரப்புவதாக, இந்த இடத்தை நனைப்பதாக, இங்க இருக்கிற ஜனங்களை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா. ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக. ஆமென். தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் உண்டாவதாக. வேதனை உண்டாக்குகிற வழிகள் ஆமென் நம்மிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று தாவீது கேட்டது போல ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ சிலுவையின் ஊற்று, சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தின் ஊற்று இங்க இருக்கிற எல்லாரையும் நனைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. கண்மலையிலிருந்து ஆமென் திறக்கப்பட்ட அந்த ஊற்று, கண்மலையிலிருந்து திறக்கப்பட்ட அந்த ஊற்று அந்த ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தது. இப்பொழுது சிலுவையில் மேலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் ஊற்று நம்முடைய ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கட்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஆவியின் மழையை கர்த்தர் ஊற்றுவீராக. வெறுமைகள் மாறுவதாக, குறைவுகள் மாறுவதாக. ஓ ஹல்லேலூயா. சோம்பல்கள் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வேண்டாத காரியங்கள் ஆமென் தம்முடைய ஜனங்களை விட்டு விலகி போவதாக. பரிசுத்தப்படுத்துங்கப்பா,
இங்க இருக்கிற சிறு பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, வாலிப பிள்ளைங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இங்க இருக்கிற எல்லாரையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. சபையை பரிசுத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அந்த ஆசீர்வாதத்தின் மழை நம்ம பொழிந்தருளப்பட வேண்டும். ஆவியின் மழை, அதில் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் கர்த்தர் நம்ம மேல ஊற்றுவாராக. தாகத்தோடு கூட நிற்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எங்கள் தெய்வ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோம் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியோம் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போ. கரங்களை தட்டி பாடுவோமாக. ஆமென். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ ஆமென். தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே இந்த தேவ ஆவியே, ஆமென், ஆமென். ஊற்று தண்ணீரே எங்கள் ஓ ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆவியில நிறைந்து ஆவியில நிறைந்து ஓ பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. சபையை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், சபையை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், சபையை அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்லுகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய பெருமழை, பெருமழையின் இரைச்சலின் சத்தம் எங்களுடைய காதுகளிலே கேட்கிறது. ஆவியானவரே, உம்முடைய ஆவியின் மழையை எங்கள் எல்லார் மேல கர்த்தர் பொழிந்தருளுவீராக. அல்லேலூயா. இன்றைக்கு மாத்திரம் அல்ல, இந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள தொடரணும். கேளுங்க கேளுங்க, தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும். ஆண்டவரே, இந்த வாரத்தில் நாங்கள் இந்த செய்தியை கேட்டோம். ஆசீர்வாதத்தின் மழை எங்கள் மேல் பொழியணும். மிக முக்கியமான ஒரு ஆவியின் மழை, கிருபையின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை எங்கள் மேல நீங்க ஊற்றணும்.
முழு சபையாக இந்த அனுபவத்துக்குள்ள போகணும். கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரை கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆராதனைக்கு வந்து பங்கு பெற முடியாதபடிக்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ நினைத்தருள்வீராக. எல்லாரையும் உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்ம அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரிந்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திர. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்து செல்லுங்கள்.